கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 23/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் நீரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய பிரகாசிக்கூடிய அன்பானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அன்பின் அபிஷேகத்தினால் இவரை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நிறைவை கொடுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக நிறைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/5/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தில் நன்மை தருவீராக, நல்லாட்சியை நீர் உறுதி செய்து தரும்படி ஜெபிக்கிறேன். சிறந்த தலைவர்களை தேசத்தில் நீர் உருவாக்கும்படி கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தில் உண்டாகட்டும் அப்பா. நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. உடைய ஆற்றலும் அபிஷேகமும் தேசத்தில் இருக்கட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே தேசத்தின் மீது முழுமையாய் நீர் தெளிக்கப்பா. உடைய கிருபையினாலே நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.